ஷோல வந்து நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து நாங்க நிறைய சாதனை புரிஞ்ச ஒரு நிறைய பர்சன்ஸ் பத்திலாம் நான் வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து வெஜிடபிள் கார்விங் இதுல வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படிச்ச ஒருத்தரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வந்துட்டே இருக்கு, அதை பாத்துருங்க. என்னோட சொந்த ஊர் தேனி மாவட்டம் கூடலூர். விவசாயம் சார்ந்த ஒரு கிராமத்துல என்னோட பள்ளி வாழ்க்கையை வந்து நான் ஆரம்பிச்சது. காய்கறிகள்ல மொத்தமா எங்க ஊர் சந்தையில மொத்தமா ஒரு இடத்துல சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி சந்தையில வாங்கிட்டு வர காய்கறியில சின்ன தகடு, பிளேடு இந்த மாதிரி இதுல வச்சுக்கிட்டு இந்த காய்கறி சிற்பக்கலையை வந்து தொடங்கலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். விளையாட்ட ஆரம்பிச்சது இன்னைக்கு அதான் வாழ்க்கையாவே போயிடுச்சு பார்த்துக்கோங்க. கற்பனையா புதுசா காய்கறியில என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். வெள்ளரியோட உருவ அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பென்குயின் செய்யலாம், கத்திரிக்காயில செய்யலாம், சொரக்காய் இருக்கும், சொரக்காயில நம்ம மீன் மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீட்ரூட்லாம் வச்சு ஒரு பூங்கொத்து பண்ணலாம், முள்ளங்கிலாம் வச்சு. அப்துல் கலாம், அன்னை தெரசா, இந்த மாதிரி தலைவர்களோட உருவங்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூசணிக்காயில சிற்பங்களா செதுக்கலாம். அதே மாதிரி தர்பூசணி பழத்துல ஒரு நிறுவனத்தோட லோகோ இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு பிறந்தநாள் விழானா அவங்களோட பேரு, இப்படி வந்து பெயர்களையும் நம்ம வந்து தர்பூசணியில செதுக்கலாம். உலக சாதனை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை, சின்ன வயசுல இருந்தேவும். பழங்களை எல்லாமே வந்து அடுக்கி வச்சு ஒரு உலக சாதனை வந்து அதுல செதுக்கிருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணை கட்டிட்டு பழங்க காய்கறி சிற்பம் பண்றதுல உலக சாதனை, வாயில கட்டி வச்சு சிற்பம் பண்ணதுல ஒரு உலக சாதனை பண்ணிருக்காங்க. மாதிரி நம்ம நாட்டுல பண்ணிட்டு இருக்க பத்தி இன்னைக்கு தைவான் நாட்டுக்கு அவங்க நாட்டுல நடக்கிற ஒரு அரசு விழாவில் காய்கறி சிற்பக்கலையில வாயில கத்தி வச்சு பண்றது அவங்க நாட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சியா பண்ணி காமிச்சு நிறைய சீன மக்கள் வந்து நிறைய விரும்பி பார்த்தாங்க, ரசிச்சாங்க. இந்த மாதிரி செஞ்சு காமிக்கும் போது அவங்க பார்த்துட்டு ரொம்ப வியப்பா என்கிட்ட வருவாங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமா வருவாங்க. வந்து என்கிட்ட அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன பேசுறான்னு தெரியும், ஆனா ரொம்ப சந்தோஷமா வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பண்ற இந்த கலைக்கு வந்து மொழி இல்லை, ஆனா சந்தோஷம் மட்டும் இருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உலக சாதனை பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கலையில இத்தனை வருஷமா பயணித்து வர்றதுக்கு எங்க அம்மா அப்பா அவங்க தான் வந்து ஆரம்ப கட்டத்துல எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் எனக்கு அங்கீகாரம், நிறைய விருதுகள், நிறைய பட்டங்கள் கிடைத்தாலும் நான் பிறந்த ஊரு, எங்க மாவட்டம், என்னோட மக்கள் தான் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதுதான் நான் என்னோட வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு விருதான